தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண துடிக்கலாமா? ராமர் கோயிலை கட்டி ராமருக்கு அனுமார் இருந்ததை போல இன்றைக்கு நரேந்திர மோடி இன்னைக்கு ராமர் கோயிலில் இருந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அரசியலை ராமரை புகுத்து விட்டார். இப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த மலையில் ஏற்பட்ட 63 சென்டிமீட்டர் ஏற்பட்ட மழையினால் ஏற்பட்ட சேலத்துக்கு கூட அங்க 105 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்ச சேலத்திற்கு கூட தான் கேட்கிறோம். அதை கொடுக்க மக்களால ஒன்றிய அரசு இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த அம்மா இங்க வந்து சொல்றாங்க, இந்த ஊர்வல வியாபாரிக்கு வந்து சொல்லுது, நாங்க எல்லாம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு 900 கோடியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு வாய் கொடுப்பு பாருங்க. இதே குஜராத்தில் ஏற்பட்ட இதுக்கு அவங்க மாநிலங்களுக்கு எந்த விதமான இடர்கள் வந்தாலும் இயற்கை இடர் ஏற்பட்டால் செயற்கை இடர்கள் அள்ளி கொடுக்க இந்த ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மனசுல. இதனாலதான் மத்தியில கொண்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட இந்த பிரகடனம் இன்று வரை இருக்கு. இந்திய முதலே என்றும் எதிர்ப்போம், மறுக்கிற மரங்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம், அறிஞர் அண்ணா சொல்லுகிறார்கள், தாளமுத்து நடராஜன் இறந்து விட்டார்கள், மொழிக்காக தன்னுடைய உயிரை தந்திருக்கிறார்கள். அவருடைய இழப்பு என்பது என்னுடைய வீட்டிலே நடைபெற்ற என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களுக்கு நடைபெற்ற இழப்பை போல் நினைக்கிறேன். அவருடைய கல்லறைக்கு என்னுடைய தலையிலேயே கல்லை சுமந்து செல்கிறேன் என்று சொல்லி அறிஞர் அண்ணா அவர்களுக்கு தாளமுத்து நடராஜனுக்கு கல்லறை கட்டி தடுத்திருப்பார்கள். 30,000 ஆண்டுகள் பேசும்படியாக, 20,000 ஆண்டுகள் பாட்டு மொழியாக, 10,000 ஆண்டுகள் எழுத்து மொழியாக, 5,000 ஆண்டுகள் இயல் இசை நாடகம் கொண்ட மொழியாக, 3,000 ஆண்டுகள் தொல்காப்பியம் தொடங்கி இன்னா 40, இணையவை 40, கார் 40, கலவழி 40, 5 50, 5 நினைமாலை 40, இப்படி வரலாற்று சங்க இலக்கியங்களை கொண்ட உலகத்தில் இருக்கிற ஒரே மொழி இந்த தமிழ் மொழி தான். உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. வள்ளுவன் பிறந்த போது தமிழ் பிறந்தது, வள்ளுவன் பிறந்த போது தமிழ் பிறந்தது, இளங்கோவடிகள் பிறந்த போது தமிழ் பிறந்தது, கம்பன் பிறந்த போது தமிழ் பிறந்தது, பாரதி பிறந்த போது தமிழ் பிறந்தது, பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த போது தமிழ் பிறந்தது, அண்ணா பிறந்த போது தமிழ் பிறந்தது, தலைவர் கலைஞர் பிறந்த பொழுதுதான் அது செம்மொழியாக நமக்கு கிடைத்தது. எங்கேயுமே இந்திய எதிர்ப்பு நாளை ஒட்டி இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்கிறது. ஆதிக்க இந்தியை எதிர்த்து நீதிக்காக போராடி மாண்டுவிட்ட தியாகிகளுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துகின்ற நாள் இந்த நாள். யாருக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும், வேறு எந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாவிட்டாலும், தாய்மொழி காப்பதற்காக தணலிலே விழுந்து செத்தவர்கள், துப்பாக்கிக்கு மார்பு காட்டி இறந்து போனவர்கள், விஷம் குடித்து செத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி உணர்வோடு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் போக வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு பொதுநாள் பொதுக்கூட்டத்துக்கு வராவிட்டால் கூட பரவாயில்லை. இந்த கூட்டத்துக்கு நான் போகாவிட்டால் நான் திமுக காரனா அல்ல என்ற உணர்வு ஒவ்வொருவர் மத்தியிலும் ஏற்பட்டிருப்பதை நான் பார்த்து வியந்து போகிறேன். இந்த உணர்வு இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தை எந்த கும்பனாலும் அசைக்கி பார்க்க முடியும். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும். ஆனால் கால பரிணாமத்தில், கால வளர்ச்சியில் கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸுக்கு போகும். அந்த கொள்கையோடு ஒரு டீலிங். எல்லா இடத்திலும் அழிக்கிறீர்களே, ரூபா நோட்டில் இந்தி இருக்குது, அதை அழிச்சிட வேண்டியதானே என்று சொல்லிட்டு அண்ணாவிடத்தில் கேட்டார். அண்ணா சொன்னாரா, அதை கூட நாங்கள் அழிச்சிருவோம், அதில் என்னுடைய தாய்மொழி தமிழ் இருக்குது, அதனால அதை அழிக்க மாட்டேன் அப்படின்னா. யாரும் மற்ற மொழிகளுக்கு தமிழ் மொழி எதிரானது அல்ல. ஆனால் தமிழ் மொழி நீச மொழி என்று சொன்னால் எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பொதுக்கழிவு எத்ராஜ் அவருடைய, விமர்சன அவர்களுடைய, முத்தமிழ் செல்வனுடைய, குமார் அவருடைய, மகாதேவனுடைய, காஞ்சனான் சுதாகர் அவருடைய, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரு கழக செயலாளர்களே,